அழகுமதி தங்கராஜ் முகத்துல கரிய பூசி திரும்பவும் வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி அன்னைக்கு சாயங்காலம் சோகமா உட்கார்ந்துருக்காங்க. மதி சாப்பிடவா அப்படின்னு மலர் கூப்பிட உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, அவ சாப்பிட்றா சாப்பிடாட்டி கிடக்குறா, நீ என்ன தாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர பேசுறாங்க. இவ என்ன சின்ன குழந்தையா, இவளை இத்தனை வாட்டி வெண்ணெய் வச்சு சாப்பிட வைக்கணுங்கிறது என்ன உனக்கு என்ன தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மலர ராஜலட்சுமி திட்ட உடனே, ஏன் அத்தை நான் தானே கூப்பிட்றேன், உங்களுக்கு என்ன வாய் வலிக்குதா அப்படின்னு மலர் எதிர்த்து பேசுறாங்க. உடனே ராஜலட்சுமி, என்னையே நீ எதிர்த்து பேசுற அளவுக்கு பழகிட்ட, இவ இந்த வேலை இருந்தங்காட்டி தானே இத்தனை நாளா ஆடிக்கிட்டு இருந்தா, இனிமேல் ஆடுறதுக்கே வழி இல்லாத மாதிரி ஆண்டவனா பார்த்து இந்த வேலையை ஆஃப் பண்ணிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேசிக்கிட்டே போக உடனே மதி தன்னோட கண்ணால முறைச்சு பார்க்குறாங்க ராஜலட்சுமிய. உடனே ராகவன் சொல்றாரு, என்னங்க எங்களை பார்த்து முறைச்சா நாங்கள் பேசாமல் இருந்துக்குவோமா, இந்த வீட்டில் பெரியவங்கன்னு இருந்தால் ஒரு நல்லது கெட்டது சொன்னால் அதை காதில் வாங்கிக்க கூடிய பொண்ணாக இருக்கணும், அதை விட்டுட்டு ஓவரா ஆட்டம் போட்டா இப்படித்தான், ராஜலட்சுமி பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் பேச, இனிமேல் இந்த வீட்டில் சுரேஷ் சம்பளத்தை நம்பித்தானே நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் பேசுறாரு. உடனே, ஐயோ தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா, இந்த வேலை இல்லைன்னா நான் இப்படியே முடங்கி வீட்டில் உட்காந்துருவேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, நாளைக்கே நான் வேற பக்கம் ரெஸ்யூம் கொடுத்து சீக்கிரமாக வேலையில் சேரத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, என்னடா சுரேஷ் பார்த்துக்கிட்டு இருக்க, நானும் இப்படி உங்கள் அப்பா கிட்ட எதிர்த்து பேசிட்டு ஒரு பேக்கை தூக்கிட்டு தோளில் போட்டுட்டு வேலைக்கு போயிருந்தேன்னா 4 பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்க முடியுமா, இப்படி கவர்மெண்ட் வேலைக்கு அதுவும் பேங்க்கில் ஒரு பெரிய மேனேஜர் வேலைக்கு போகிற அளவுக்கு ஒரு பிள்ளைய வளர்த்துருக்கேன், போலீஸ் ஆஃபீஸர் 10 பேர் நின்று சல்யூட் அடிக்கிற இன்ஸ்பெக்டர் வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு கை நிறைய சம்பாதிக்கிற வேலைக்கு ஒரு பிள்ளைய ஆளாக்கி போக வச்சுருக்கேன், ஏன் என்னையெல்லாம் பார்த்தா ஒரு சாதிச்சவளா தெரியலையா, உன் பொண்டாட்டி பேக் தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டா பெரிய சாதிச்சவன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க சுரேஷ் கிட்ட ராஜலட்சுமி. உடனே ராகவனும், அதானே கல்யாணம் ஆச்சா புள்ளக்குட்டியை பெத்தமா வளர்த்தமான்னு இருந்தால் தான் குடும்பம் உருப்படும், இப்படி நீ ஒரு பக்கம் வேலைக்கு போ நான் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறேன், நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா நான் அதிகமாக சம்பாதிக்கிறியான்னு 2 பேரும் போட்டி போட்டால் குடும்பம் உருப்படாமல் தான் போகும் அப்படின்னு ராகவனும் பேசுகிறாரு. உடனே மதி சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அப்படியாவே இருந்தாலும் உங்கள் புள்ள தானே தொட்டு தாலி கட்டியிருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்ன ரீசன்கிறது, நான் வேலைக்கு போகாமல் இருக்கவும் மாட்டேன், நாளைக்கு கண்டிப்பாக நிறைய காலேஜுக்கு நான் ரெஸ்யூம் கொடுக்கத்தான் போகிறேன், ஏதாவது ஒரு காலேஜில் திரும்ப வரும்பொழுது வேலையோட தான் வரப்போகிறேன், இதை தடுத்து நிறுத்துகிற உரிமை யாருக்குமே கிடையாது, ஏன் இதை பற்றி பேசுகிற உரிமை கூட மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி கோபமாக போய் ரூம்குள்ளே படுத்துடுறாங்க. மதி தன்னோட ஃபோனில் கான்டாக்டில் சர்ச் பண்ணி, நம்ம கூட ஒர்க் பண்ண புனிதா மேம் இப்போ வேறு காலேஜில் தானே போயிருக்காங்க, அங்கே ஏதாவது வேக்கன்சி இருக்கான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புனிதாவுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்களும், மதி சொல்லுங்க மதி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்க மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் ஒரு நலம் விசாரணையும் முடிச்சுக்கிட்டு மதி மேட்ருக்கு வர்றாங்க. நீங்கள் இப்போ எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஏதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே புனிதா சொல்கிறாங்க, இல்லை மதி இல்லை, நான் நம்ம காலேஜ்லேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் செல்ஃபாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி முன்னேறிக்கலான்னு சொல்லி சின்னதாக ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தேன், அது இப்போ நல்லா க்ரோத் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட டியூஷன் படிக்கிறாங்க, நல்ல இன்கமும் வருது, மனமும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அவங்கக்கிட்ட வேலை செஞ்சு அவங்க இருன்னு சொன்னால் வேலையில் இருக்கணும், போன்னு சொன்னால் ரிலீவ் ஆகி போகணும்னு சொல்லி அந்த காலேஜில் என்னை நேர்மையாக வேலை பார்த்தப்ப துரத்துனதுலேருந்து நான் முடிவெடுத்துட்டேன், கண்டிப்பாக இனிமேல் நம்ம சுயமாக தான் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி, அதுக்காகத்தான் சின்ன சின்ன பசங்களுக்கு மெயினாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல அந்த பசங்களுக்கு கம்மியான ஃபீஸில் நம்ம ஒரு தரமான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு டியூஷன் சென்டர் பக்கத்துலேயே ஆரம்பித்தேன், இப்போ அது நல்லா க்ரோத் ஆகி எனக்கு சாட்டிஸ்ஃபைடான இன்கமும் வருது, அதே சமயம் மனமும் எனக்கு தகுந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடான வேலையை டெய்லியும் பார்க்குறதுக்கு தோணுது மதி, நம்ம படித்த எஜுகேஷனும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா கரெக்டாக நான் என்னோடய வழியில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்கே புனிதா சொல்ல, உடனே இல்லை
இல்லை மேம், என்னை திடீர்னு ரிலீவ் பண்ணிட்டாங்க, அதனால தான். சரி, நீங்கள் இப்போ ஏதாவது கரண்ட்டாக வேக்கன்சி இருக்கா, இல்லை எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸை கேட்டுக்கலான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மதி, நீங்கள் ப்ரமோஷன் ஆகிற லெவலில் தானே இருந்தீங்க, அப்புறம் ஏன் உங்களை வேலையை விட்டு ரிலீவ் பண்ணாங்கன்னு சொல்ல, அதுதான் மேம் எனக்கும் தெரியல, அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால் கூட ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, உடனே சரிங்க, நான் வேறு எங்கேயாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி சொன்ன உடனே, இல்லை நீங்கள் கட் பண்ணிடாதீங்க மதி, இன்னும் அங்கே எங்களுக்கு 2-3 பக்கமாக பிரான்ச் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹை ஸ்கூல் பக்கத்தில் தான் நாங்கள் அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நீங்களே அந்த இடத்துக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஏற்றுட்டு அங்கே நீங்கள் தொடங்குறதுக்கு எல்லா கைடன்ஸையும் பண்ணுற எனக்கு தேவை. கண்டிப்பாக அந்த மாதிரி சொசைட்டியில் பின்தங்கி இருக்கிற குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கம்மியான ஃபீஸில் நல்ல தரமான எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நான் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மேம், சரி மேம், நானும் வேணும்னா அப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க மதி. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் மறுநாள் போய் அங்கே ரூம் ரெண்ட் அண்டு எல்லா தேவையான வசதிகளை பார்த்துட்டு அந்த புனிதா மேமோட ஹெல்ப்போட மதி புதுசாக ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. அதை வீட்டில் வந்து சொல்ல, உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஆமாம், இவளே ஒரு அடங்காதவ, இவ 4 குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டா அந்த குழந்தைங்களும் இவளை பார்த்து கெட்டு குட்டி சவராகிறது தான். யாரையுமே அடங்காமல் எப்படி நடந்துக்கணும்னு வேணும்னா இவ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே இவங்க பேசுகிறதெல்லாம் விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மலர்கிட்ட மதி பேசுகிறாங்க. டியூஷனில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கும் ஒரு இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்கே வீட்டிலையே எப்போவுமே இந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுங்கிறது சும்மா இந்த வேலையவே பார்த்து உங்களையே நீங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே நடத்திக்கிறதுலேருந்து வெளியில் வந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜ் சொல்கிறாரு, மலரு, எனக்கும் சந்தோஷமாக இருக்கு மலரு, உன்னோட ஃப்யூச்சரவே நான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி நான் மாற்றிட்டணும்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நிறைய டைம் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது மதி சொல்கிற மாதிரி நீயும் அந்த டியூஷன் சென்டரில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கல, உன்னோட திறமையையும் கொஞ்சமாவது வெளியில் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, உடனே ராஜலட்சுமி, ஆமாம், இவங்க 2 பேரும் டியூஷன் எடுக்க போயிட்டா இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்ல, உடனே ராகவனும் அப்படியே தொண்டையை இருமிக்கிட்டே, அப்புறம் வேற யார் பார்ப்பாங்க லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்கிறாரு. உடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ராஜலட்சுமியும் பார்க்க, ஆமாம், அதுக்கு தானே இந்த 2ஆவதாக ஒருத்தி வந்தாலே, என்னைக்கு வீட்டுக்குள்ளே மருமகன்னு ஒருத்தி கால் எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து இத்தனை நாள், இது ஒரு 30-40 நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையே தீர மாட்டேங்குது, எனக்கே இங்கேருந்து எங்காச்சும் ஓடிடலாமோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் பேசுகிறாரு. உடனே பாருடா பாக்யராஜ், சுரேஷ், பாத்தியா, உன் பொண்டாட்டியை நீ அடக்கி வைக்காததால தானடா இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உடனே மதியும் மலரும் கூலா, இந்த விஷயத்த மெயினாக நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லணும், ஸ்வீட் வாங்கிட்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, யார் மதி அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் அந்த தங்கராஜானந்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் சொல்ல, உடனே மலரும், ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக ரேவதி சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்ல, ஆமாம், ரேவதியும் சந்தோஷப்படுவா, நானும் சந்தோஷப்படுவேன், ஏன்னா என்னோட வேலையை பறிச்சதே உங்கள் மாமா தங்கராஜுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஆள்காட்டி விரலை காமிச்சு சுரேஷை மிரட்டுறாங்க மதி. உடனே ராஜலட்சுமியும், என்ன ஊனா தேவையில்லாமல் எங்கள் மாப்பிள்ளையை நீ பேசுகிற அப்படின்னு சொல்ல, ஆமாம், என்னோட வேலைக்கு ஒல வச்சதே உங்கள் மாப்பிள்ளை தான், இந்தாங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீடியோ ஆதாரத்தை காண்பிக்க, பரவாயில்லை, அவர் ஒல வச்சாலும் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டு அதிலிருந்து நான் முன்னேறதுக்கான ஒரு வழியை தான் ஏற்படுத்திக்கவே எப்போவுமே இந்த மாதிரின்னு சொல்ல ராஜலட்சுமி வாயை பழந்துட்டு